அதை NCERT ஸ்கூல் புக்ஸ்ல இப்போ என்ன நடந்திருக்கு தெரியும்ல உங்களுக்கு. அந்த முகலாய மன்னர்களுடைய வரலாற்றை முற்ற முழுக்க எடுத்துவிட்டு புல்புல் பறவையில அந்த அந்தமான் சிறையிலிருந்து வந்தவரை கதாநாயகன் ஆக்கி வச்சிருக்காங்க. எப்படி புல்புல் பறவையில வந்தாராம அது எனக்கு தெரியலையே, நீங்களும் நானும் பார்த்ததில்லை. இவங்க கட்டுக்கதை விடுவாங்கப்பா. பார்க்கடலை கடைஞ்சாங்க, வாசிக்கு பாம்பை வச்சு கடைஞ்சாங்க, அமுதம் வந்தது, விஷம் வந்தது, இவங்க சொல்றதுதான் விஷம். எங்களுடைய தலைவர் சொல்லி இருப்பது முற்ற முழுக்க அமுதம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தலைவருடைய மனைவியும் பொது வழியில சீனிவாசன் சார் விட்டு விரும்புறேன். உங்க தலைவருடைய மனைவியும் பொது வழியில இதெல்லாம் வைக்கிறாங்கன்றத நினைவுட்டு விரும்புறேன். தலைவருடைய மருமகனும் இதே மாதிரி யாகம் பண்ணி போய் திருச்செந்தூர்ல உட்கார்ந்து இருக்காது நினைவுட்டு விரும்புறேன். இந்த தலைவியுடைய மகளும் திருவண்ணாமலை கிரிவலம் சுத்துறாங்கன்றத நினைவுட்டு விரும்புறேன். அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாமே நினைவுட்டு விரும்புறேன். இதெல்லாம் சொல்லுங்க. நீங்க பார்க்கடல கடங்க நம்ப மாட்டீங்களா? உங்க தலைவருடைய மனைவி நம்புறாங்களே, உங்க தலைவருடைய மருமகன் நம்புறாங்களே, தலைவருடைய மகள் நம்புறாளே, மகள் நம்புறாங்க, உங்க தலைவருடைய மகள் நம்புறாங்க. கத்தாதீங்க. இன்னைக்கு டெல்லி முதல்வர் அந்த அம்மா பதில் தான் சொல்றேன் கேளுங்க. நேரடியா பதில் சொல்றேன் கேட்க சொல்லுங்க. பதில் சொல்றேன் கேட்க சொல்லுங்க. சரி பதில் சொல்றேன் ஒரே நிமிஷம் கேளுங்க. பாருங்க, பதில கேட்கக்கூடிய பொறுமையே இல்ல. பதில கேட்கக்கூடிய பொறுமையே இல்ல. பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நான் அவர்கிட்ட டெல்லி முதல்வர் ரேகா குப்தா அவர்கள் கையில செம்ப தூக்கிட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? எந்த ஆட்சி வந்தாலும் அது பார்ப்பனர்களுக்கு அனுசரணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தான் நம்முடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை முன்னெடுக்கிறார்கள். இவங்க எல்லாருமே பார்ப்பனர்களுக்கு அடிமை பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்துக்கள் என்பவர்கள் ஆதி இந்துக்கள் இந்தியாவில் பிறந்தவர்கள் மட்டும்தான். இந்த கைபர் போலந்து கணவாய் வழியாக வந்தேரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இவங்க அடிமை பத்திரம் எழுதி கொடுத்து விட்டார்கள் என்பதைத்தான் தந்தை பெரியாரும் திரும்ப திரும்ப பேசினார்.